மேடம், உங்களை பார்க்க போலீஸ் எஸ்ஐ ஒருத்தர் 15 நாளா ட்ரை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் வெளியில. 15 நாளாவா? உள்ள வர சொல்லுங்க அவரு. வணக்கம் மேடம். வணக்கம். காவல்துறையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க ஐஜி தானே பாக்கணும். என்ன எதுக்கு 15 நாளா பாக்க ட்ரை பண்றீங்க? உங்ககிட்ட நிர்வாகத்தை பத்தி பர்சனலா நான் பேசணும் மேடம். ஏன் யூனிஃபார்ம் இல்லாம வந்திருக்கீங்க? உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் மேடம். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சுருக்கமா சொல்லுங்க. மேடம், போலீஸான எங்களோட அடிப்படை பிரச்சனை பத்தி நான் பேச வந்திருக்கேன். இதுல எப்படி மேடம் நான் சுருக்கமா சொல்ல முடியும் உங்ககிட்ட? சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஸ்டேஷன்ல எங்களால சுதந்திரமா செயல்பட முடியல மேடம். நாங்க ஒருத்தனை தப்பா புடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களால தட்டி கேட்க முடியல. புடிச்சிட்டு வந்தவ மேலதிகாரிக்கு வேண்டப்பட்டவனுக்கு வேண்டாதவ, அவனை போட்டு நாங்க அடிக்கணும். இது மேலதிகாரியோட உத்தரவு, அதை நாங்க மீறக்கூடாது. மேலதிகாரி எது சொன்னாலும் நாங்க கண்ணை மூடிட்டா செய்யணும் அப்படிங்கறதா நம்ம டிபார்ட்மெண்டோட கேட்டுக்கிட்ட ரூல்ஸே. புரியும்படி சொல்லுப்பா. மேடம், ஒரு ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் எஸ்ஐ நேர்மையா இருந்து இன்ஸ்பெக்டர் மோசமா இருந்தா அந்த ஸ்டேஷன்ல எப்படி மேடம் சரியான விசாரணை நடக்கும்? ஒரு மாவட்டத்துல எல்லா ஸ்டேஷனும் சரியா இருந்து எஸ்பி மோசமா இருந்தா தப்பான பணக்காரன் கிட்டீங்களா எப்படி மேடம் சரியான விசாரணை நாங்க பண்ண முடியும்? அப்ப எல்லா உயரதிகாரிகளும் தப்பானவங்கன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல மேடம். பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்பால மொத்த டிபார்ட்மெண்ட் தப்பா நடக்க வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்றேன் மேடம். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல ஒருத்தர் உள்ளூர்ல கலாச்சாரம் காய்ச்சிட்டு இருந்தா நாங்க போய் பிடிச்சோம் மேடம். ஆனா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவரை விட்டுருங்கன்னு சொன்னாரு. அவர் ராஜமரியாதையோட ஸ்டேஷன் இருந்து வெளியில போனா என் மனசு கேட்காம இதை எஸ்பி ரிப்போர்ட் பண்ணுனேன். அவரு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாரு, நடவடிக்கை எடுத்தாரு. சாராயங்காச்சுன்னு நடவடிக்கை எடுக்கல மேடம். என் மேல டிரான்ஸ்பர். ஒரு கூட சுத்தமான பால் நிறைய இருந்தாலும் அதுல 2 சொட்டு விஷம் விழுந்துச்சுன்னா மொத்த பாலும் விஷமா மாறிடும் மேடம். அப்படித்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை நடந்துகிட்டு இருக்கு. யாரோ 2 பேர் இருக்கிற தப்புனால ஒட்டுமொத்த காவல்துறையும் விஷமா மாறிட்டு இருக்குது மேடம். இது மாறணும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த காவல்துறையில இருக்கிற காவலர்கிட்டையும் 3 பர்சனல் நம்பர் வேணும். அது என்ன 3 பர்சனல் நம்பரு? டோட்டல் போலீஸுக்கு ஹெட்டா இருக்கிற ஐஜி நம்பர், ஒட்டுமொத்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற சிஎம் நம்பர், அதாவது உங்க நம்பர், சிஎம்ஐ தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிற ஆளுநர் நம்பர். மேடம், எதுக்கு இந்த 3 ஒருத்தர் நம்பர் ஒவ்வொரு காவல்துறைக்கும் வேணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஒரு மோசடி நடக்குது. அது அந்த ஊர் ஸ்டேஷன் உயரதிகாரியோடவோ இல்ல மாவட்ட எஸ்பி சமத்தோடவோ நடக்குதுன்னு வைங்க. அது அந்த ஊர் காவல்துறையில் இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சா கூட அவரால் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா மேலதிகாரி தன்னை தண்டிப்பாங்க அப்படிங்கிற பயத்துல. இதுவே இந்த 3 பேர்த்து நம்பர் அவர் கையில் இருந்தது அப்படின்னா உடனே ஐஜிக்கு அவர் கூப்பிட்டு சொல்லுவா, இப்படி ஒரு தப்பு நடக்குது, ஆனா எந்த காவல்துறையுமே இதுல உயரதிகாரி பங்கோட நடக்குது, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உடனே ஐஜி நடவடிக்கை எடுத்து அந்த தப்பை கண்டுக்கலாம், அந்த அதிகாரிய தண்டிக்கலாம். ஒருவேளை ஐஜியும் காவல்துறையை காப்பாத்த அதை நடவடிக்கை எடுக்காம இருந்தாருன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் கையில் வச்சிருக்கிற சிஎம் கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணணும். சிஎம் உடனே நடவடிக்கை எடுக்க 99% வாய்ப்பு இருக்கு. ஏதோ 1% சிஎம் அதை மறைக்க பார்த்தாரு அப்படின்னா ஆளுநர்கிட்ட சொல்லணும். ஆளுநர் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஒவ்வொரு காவல்துறைக்கும் இந்த 3 நம்பர் வேணும்னு நான் சொல்றேன். பயிருக்கு வேலியா இருக்கிற ஒட்டுமொத்த காவலர்கிட்டையும் இந்த 3 பேர்த்தோடய தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா எந்த உயரதிகாரியுமே தப்பு பண்ண மாட்டாங்க மேடம். இதெல்லாம் சாத்தியமாகுமாப்பா? காமராஜர் என்னைக்கு சிஎம் இருந்திருந்தா இதெல்லாம் எப்பவோ நடந்திருக்கு மேடம். இப்படி ஒரு ரூல்ஸ் இருந்திருந்தா ஒரு பொண்ணோட சுயநலத்துக்காக அரசியல் பவர் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க அஜித்குமார்ங்கிற ஒரு அப்பாவி இளைஞர் இறந்திருக்க மாட்டா மேடம். அங்க அடிச்ச காவலர்களை யாரோ ஒருத்தர் இந்த ரூல்ஸை பயன்படுத்தி இருப்பாங்க, ஒரு உயிரும் போயிருக்காது. இது மட்டும் இல்ல மேடம், தமிழ்நாட்டில் நடக்கிற தப்பான ஒவ்வொரு குற்றங்களும் சரி செய்யப்படும் மேடம். நம்ம நாட்டுல பணம் கொடுத்து பதவிக்கு வந்து மேலதிகாரி ஆகுறாங்க. ஆனா ஏதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சாதிக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்து வர்றவங்களா அந்த மேலதிகாரி வீட்டுல ஆர்டலி அப்படிங்கிற பேர்ல கொத்தடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மேடம். அப்படி வெறியோட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க? எந்த உயரதிகாரிகிட்ட போய் சொல்லுவாங்க அவங்களோட மன குமுறல? அதுக்குதான் இந்த நடைமுறையை கொண்டு வரணும்னு சொல்றேன். இப்படி எந்த நாட்டிலயும் இல்லையே. நம்ம நாட்டுல கொண்டு வாங்க, அதை பார்த்து மற்ற நாட்டிலையும் கொண்டு வரட்டும். காலங்காலமா எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்தது தமிழ. இதுக்கும் நம்ம தமிழ்நாடே முன்னோடியா இருக்கட்டும் மேடம். நீ போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு இந்த திட்டத்தை எவ்வளவு சீக்கிரம் செயல்படுத்த முடியுமோ நான் செயல்படுத்துறேன். தேங்க்யூ மேடம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,
இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தி பவர் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தி செய்தியாளர்களிடம் சந்திக்கிறார் நம் முதல்வர். நேரலையில் இதோ. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு காவல்துறையினருக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் உயர் அதிகாரிகள் தடையா இருந்தாங்கன்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. இந்த நம்பரை நீங்க வச்சுக்கோங்க. தவறுகள் நடக்காம பாத்துக்கிறது தான் நம்மளோட முதல் கடமை.